அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரெய்சினா டயலாக் ஆன் ஜியோ பாலிடிக்ஸ் வில் பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெய்சினா ஹில்ஸ் அப்படிங்கிறது நியூ டெல்லியில தான் இருக்கு. ரெய்சினா டயலாக் அப்படிங்கிறது எப்பயுமே இந்தியாவில தான் நடக்கும். ஸோ இந்தியாவில் நியூ டெல்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, consider the following statements. India's latest and most advanced air-to-air missile, the Astra Mk3, has now been officially renamed as Gandhiva அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. It is named after the legendary bow of Arjuna from the Mahabharata அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆஸ்திராவோட பேரை காந்திவான்னு மாத்திருக்காங்க. அது அர்ஜுனாவோட வில்ல குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, RBI will purchase rupees 1 lakh crore from government securities in open market அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? The measure will infuse liquidity in the banking system and control inflation அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஓப்பன் மார்க்கெட்ல RBI பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50,000 crore பிளஸ் 50,000 crore இந்த பர்ச்சேஸ் இருக்கும். மார்ச் மந்த்ல இதை பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் RBI பண்றாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, when the RBI buys securities in the market, what happens அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ RBI மார்க்கெட்ல செக்யூரிட்டிஸை வாங்கினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாதிரி லிக்விடிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இட் லோயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஆட்ஸ் லிக்விடிட்டி டு த மார்க்கெட் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, the theme for World Obesity Day 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஒபிசிட்டி டே அப்படிங்கிறது நமக்கு March 4th அன்னைக்கு அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான ஒபிசிட்டி டே தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் சிஸ்டம்ஸ் ஹெல்த்தியர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.